சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் மாமா. கரிகாலன் ரிட்டர்ன். அக்கா கரிகாலன் இந்த பையன் எதுக்கு வரான்? ஏய் அடிங்க. ஏய் உன்னையாரா உள்ள விட்டு. ஐயோ மாமா யாரியா உன்னை ஏமாத்துனா? இங்க பாரியா, நீ கொடுத்த காசுக்கு சரக்கு இறக்கி கொடுத்தனா இல்லையா? நீ எங்கேயோ போய் செலவு பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் தப்பே இல்லையா? யோ, சீலை அழிக்காம வியாபாரம் பண்ணா போலீஸ் எப்படியா பிடிக்காம இருக்கும்? ஏய் கேரு செவுல பேத்துருவான் பாத்துக்க. டேய் திருட்டு சரக்கு கொண்டாந்து இறக்கி போட்டு இங்க வந்து என்ன பேச்சா பேசிக்கிட்டு இருக்க நீ? யோ 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 யோ, எதையும் 19 சொல்லிட்டு இருக்காதயா. 1-2 மிஸ் ஆக தான் செய்யும். நீங்க தான் பார்த்து சூதானமா வியாபாரத்தை பண்ணணும். அதுல கோட்டையை விட்டுட்டு ஏன் மேல என்ன தப்பு சொல்ற? நீ தான் ஏன் சூதானமா வியாபாரம் பண்ணிருக்கணும், கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கணும். ஏன் உங்க அண்ணனை ஒரு தொழிலதிபர்கிட்ட கூட்டு போனேன், பிசினஸ் மேன்ட்ட சொல்லலையா? 1 இல்ல 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் பேச வச்சிருக்கேன். இழிச்சிட்டு தான் பேசினாரு. டேய் இல்ல நான் போய் சொல்றேன்டா. கேட்டு அடிச்சு கொண்டு மூடி நில்றா. யோ, அவனும் இதே வியாபாரம் தான் பார்த்தவன். டேய் என்னடா போய் சொல்ற? யார எனக்கு அறிமுகப்படுத்துன? என்ன மாமா முழிக்கிற? மேலமாசி வீதி பறந்தாம தொழிலதிபர் பேசுனல்ல. டேய் ஏமாத்துறடா, அந்த மாதிரிலாம் இல்லடா. இங்க பாரு, நீ கொடுத்த காசை பூரா அவங்ககிட்ட தான் கொடுத்து சரக்காக்குன. எது கொடுத்த 15 லட்சத்தையும் அங்க கொடுத்துரு நீ? எங்களை நம்ப சொல்றியாத? நான் ஏன் ஒத்த பைசா விடாம அவங்ககிட்ட கொடுக்கணும்? நீங்க எல்லாம் எனக்கு மாமனா மச்சானா? அடிச்சு பல்ல காட்டிடும் பாரதேஷ். அப்படியே தெரிஞ்சவனா இருந்தாலும் பர்சனல் வேற பிசினஸ் வேற. எனக்கு ஏன் கமிஷன் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் அவங்ககிட்ட நான் காசை கொடுத்தேன். அவன் சரக்கு கொடுத்தான், அதை நான் கைமாத்தி விட்டேன். என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கேன் பா. இந்தாருங்கயா, இந்த அக்காங்க மத்த விஷயத்துல எப்படின்னு தெரியாது, ஆனா இந்த விஷயத்துல சரியா தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாருமே முட்டா பேசுங்க தான். அப்புறம் நான் தாண்டா வர சொன்னேன். எது நீங்க வர சொன்னீங்களா? எதுக்கு? அன்னைக்கு இவனையும் ஆத்தாளி விரட்டி விட்டப்ப பால்கனில நின்னுக்கிட்டு மௌன சாமியார் மாதிரி வேடிக்கை பாத்தீங்க. இப்ப எதுக்கு திரும்ப இவனை கூட்டு வந்திருக்கிய? ஆமா புரியலையா நந்தினி? அப்படி முன்னாடி போகட்டா தானே பின்னாடி காலை வார முடியும், கவுத்து விட முடியும். நான் அப்பவே கணிச்சிட்டேன்க்கா. இந்த அம்மா கிட்ட சொன்னேன். என்ன சொன்னீங்க அதுக்கு? நொண்டி குதிரைக்கு சறுக்குனதெல்லாம் சாக்கா? யார் நொண்டி குதிரை இப்ப தெரியுதா? இவர் கூட்டாளி தெரியல? இப்ப தெரியுதா இதெல்லாம் யார் பண்ண பிளான்னு? அன்னைக்கு சொன்னப்ப அந்த பேச்சு பேசுனீங்க. டேய், சக்தி கிட்ட அடி வாங்கி ஓடுன தானே? என்ன அவன் கொடுத்த ஒரு அடி உனக்கு காசு கொடுத்துச்சா? எங்கேருந்து வந்துச்சு இப்படி காசு? உண்மையை சொல்லி இவர் தானே கொடுத்தாரு. மனுஷனா உண்மையை சொல்ற எல்லாரும் முன்னாடியும். எதை சொல்லுவாங்களே, ஆடத் தெரியாத வயலுக்கு அரங்கங்கோணம்னு. நீங்க ஏமாந்ததுக்கு நானா காரணம்? இப்படி வேற பேசிக்கிட்டு தெரியலாக்க. ஏய் இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரிண்ணே, சம்பந்தம் இல்லன்னு வச்சுப்போம். ஞான அண்ணனை ஏமாத்தினது இந்த பையன் தானே தெரியும்ல. பரவாயில்ல, எதுக்கு அவனை இந்த வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? எங்களை நஷ்டப்படுத்தினவனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? அதுக்கு பதில் சொல்லுங்க முத. டேய், என்னைய நஷ்டப்படுத்துறவங்க எவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா முதல்ல நீங்க தானே வரக்கூடாது. நாங்க போய் தொலைறோம் தானே சொன்னோம். நீங்க தானே முடியாதுன்னு புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. எல்லாம் காரணம் இல்லாமையா செய்றீங்க? இங்க வர
உங்களை பிடிச்ச அமிக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவனை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு இவனை பார்த்ததும் இவ்வளவு கொந்தளிக்கிறீல? டேய், அன்னைக்கு இவனை போய் வீட்டில் கூட்டியார சொன்ன போது யாராவை கூட்டி வந்தது? எடா கதிரே, ஏனா சொல்லுடா, யாரா கூட்டி வந்தது? நீங்க தானே போய் கூட்டியார சொன்னீங்க, நாங்களாவா போனோம்? அப்ப தெரியல உங்களுக்கு இவன் இப்படியாப்பட்ட ஆளுன்னு. பெரிய ஆடுவேன். அன்னைக்கு தங்கச்சி ஆதிரேன்னு உருகுனீங்க, அவ வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டீங்களா இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? உங்க கண்கட்டு வித்தையில எல்லாரும் அப்படியே மயங்கி கிடந்தாங்க. நீங்க மாடியில இருந்து குதிக்க சொல்லி இருந்தா கூட குதிச்சு உசுர விட்டுருப்பாங்க. இன்னைக்கு அதுவா நிலைமை? எங்க அம்மா ஒத்த ஆளா நின்று சம்பாதிச்ச அத்தனை காசையும் வாயில வாரி போட்டுக்கு வந்து நிக்கிறேன். அவனை போய் இங்க கரிகாலா, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமா போயிருவாரா. ஓ, அப்ப கோவம் இப்ப சென்டிமெண்ட்ல சாபமா? ஏக்கா, இதெல்லாம் பலிக்காதுக்கா. முதல்ல இந்த மாதிரி மூடத்தனத்தை நம்புறதெல்லாம் நிப்பாட்டிக்க. ஒன்று தெரிஞ்சுக்க, திறமசாலி எங்க இருந்தாலும் ஜெயிப்பான், முட்டாள் எங்க இருந்தாலும் ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அதுதான்டா நாங்க சொல்றோம், உன்னை கடவுளை காப்பாத்த முடியாத முட்டா பயலே. அண்ணா, மரியாதை அவனை வெளியே போக சொல்லுங்க, இல்லனா இவனை இங்கேயே சங்கில மிதிச்சு கொன்னு போடுவேன். டேய், முடியாதுடா, அவன் ஏன் ஆளு. எது எது உங்க ஆளா? ஆமா, நீங்க எல்லாரும் செட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை ஒதுக்கி வச்சீங்கல்ல, இப்ப நானே எங்க அம்மாவை அண்ணாதே அந்த வீட்டில் உட்காந்துருக்கேன். இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் சிரமம் பண்ண? ஒரு காப்பி ஓடுறதுக்கு எங்க அம்மா எத்தனை நடக்குது. எங்களுக்கு ஆதரவு நாலு மனுஷன் வேணும், அதுக்காகத்தான் அவனை வர சொன்னது. எது இவன் காப்பி போட்டுறதுக்காக வந்தானா? திருட்டு கம்னாட்டி எதுக்கு இங்க வர சொன்னீங்க? டேய், இருக்கட்டும்டா, அவன் திருடனாவே இருக்கட்டும், முள்ள மாதிரியா இருக்கட்டும், அயோக்கியனாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன். ஆமா, இதையே செஞ்சு கிழிச்சிருவோம். என் உறவுகள்லாம் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, இனிமே என் பழக்க வழக்கத்தை என்னை காப்பாத்தேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ள எனக்காக 4 பேர் வரத்தான் செய்வேன், வந்து போகத்தான் செய்வேன். யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இல்ல, புரியுதாடா? இவன் வருவேன் போவேன், தேவைப்பட்டா இங்கே தங்குவேன். அவனுக்கு அத்தனை உரிமை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் இவ்வளவு ஏமாத்திருக்கான், அவளை ரொம்ப நன்றி மாமா. மாமா, எனக்கு எப்பயுமே உங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு மாமா. ஆதிர கூட மண்டபத்தில் ஓடி போனா, நீங்க கூட சோகத்தில் தூக்க மாட்ட போனீங்க. எங்க அம்மா வந்து உங்க கழுத்தை இருக்குனாலே அப்போ கூட உங்க காலடியில் உளுந்து அழுது புரண்டுட்டு வந்த மாமா.